கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் விசுவாச குடும்பம் என்ற இந்த தியானத்தை செய்து வருகிறோம். இது ஏதேனில் துவங்கின குடும்பம். இந்த குடும்பம் என்பது குடும்ப உலகம் என்பது ஏதேனிலே துவங்கியது. பின்பு ஏதேனை விட்டு வெளியே வந்தது. ஆனாலும் அந்த திருமண உலகம் மாறல. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள அந்த திருமண உலகம் இருக்கிறது. இந்த பெரிய இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய இல்லறத்துக்குள்ள ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. அந்த உலகம் எப்படின்னா கணவன் மனைவி 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கு. கணவன் மனைவியை சுற்றியும் மனைவி கணவனை சுற்றியும் செயல்பட வேண்டும். அதில் பொருளாதாரம் இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது, அதில் எல்லா துறைகளும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அரசாங்கத்திற்கு என்னென்ன துறை இருக்கிறதோ, நிதித்துறை, வெளியுறவுத்துறை, உள்துறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை, எல்லாமே இருக்கிறது. அதே போல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா துறைகளும் இருக்கிறது. இது எங்கே ஆரம்பிக்குது? நேற்று நம்ம திருமண உலகம் என்று சொல்லி பார்த்தோம். திருமண உலகம் என்று பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமண தோட்டம்ங்கிறத பார்க்க போறோம். திருமண தோட்டம். உலகம் என்பது ஒரு தோட்டத்தில் இருக்கு. இப்போ ஆதியில கர்த்தர் எல்லா உயிரினங்களையும் படைக்கும் போது அங்க அவைகளெல்லாம் உண்டாகின. ஆனா மனிதனை மாத்திரம் தம்முடைய கரங்களால படைத்தார். அது ரொம்ப முக்கியமானது. கரங்களால படைத்தார். தம்மிடத்திலிருந்து ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஜீவ ஆத்மாவா மாத்தினார். அப்புறம் கையை பிடிச்சி தோட்டத்துக்கு கொண்டு வந்தார். அது எங்க இருக்கு? நீங்க பாருங்க, 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நீங்க அதே இதுபடி பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்தையும் பாருங்க. தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதோன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, அதை கையை பிடிச்சு அழைச்சிட்டு வர்றார். கணவன் மனைவி 2 பேருக்கும் திருமணம் நடத்தி அவர்களுக்கு தனி குடித்தனம் வைக்கிறார். கணவன் மனைவி 2 பேரையும் திருமணம் நடத்தி அவர்களுக்கு தனி குடித்தனம் வைக்கிறார். எப்படி பாருங்க, அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுல நீங்க பாருங்க, ஆதாம் ஏவாளை இன்னும் உருவாக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏவாளை உருவாக்கலையே. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பெற்று வீடுகளை உண்டாக்குறோம். மனசுக்குள்ள என்ன இருக்கு? என் பிள்ளை தனியா வசதியா இருக்கணும், தனியா இருக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டுல ஒரு இடத்த ஒதுக்குறோம். நம்ம மனதுல என்ன இருக்குதோ அதை தான் நம்ம செயல்படுத்துறோம். கர்த்தர் மனதுல என்ன இருக்குதோ அதை அவர் செயல்படுத்துறாரு. எப்படின்னா, என் பிள்ளைகள் தனியா வாழணும், கணவனும் மனைவியுமா தனி குடித்தனமா வாழணும். அங்க வசனம் அப்படி இருக்குது பாருங்க. 24ல இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? தனி குடித்தனம். அங்க 2 பேரும் தனியா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். நேற்று நம்ம திருமண வாழ்க்கையில 4 காலங்களை பத்தி பார்த்தோம். வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம். ஒரு திருமண வாழ்க்கையில இந்த 4 காலம் தான் இருக்கு. இதுக்கு மேல கிடையாது. இந்த 4 காலங்கள்லயே 4 வகையான பொறுப்புகள் இருக்கு. வசந்த காலத்துல சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். கணவன் மனைவியும் தனியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த வசந்த காலம் வாழ்நாள் பூரா இருக்கணும். 90 வயதுல சாராளும் 100 வயதுல ஆபிரகாமும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அதற்கு அடையாளமா ஈசாக்கு பிறந்தார். அப்போ வசந்த காலம்ங்கிறது இல்லறத்துல வாழ்நாள் முழுக்க இருக்கணும்.
இந்த கோடை காலம் இலையுதிர் காலம் வந்த உடனே வசந்த காலம் போயிடாது. பிள்ளைகள் நமக்கு ஒரு பொறுப்பு தான். பெத்தெடுக்கிற பிள்ளைகளை பொறுப்பா வளர்த்து கர்த்தருக்காக பக்தி உள்ள சந்ததியா கொடுக்கணும். அது நம்ம கூட இருக்காது. என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப நாளைக்கு படிச்சு திருமணமாகி போன பிறகு அது டாட்டா சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டில் தங்க வரும். நம்ம என் பிள்ளை கல்யாணம் ஆன பிறகு என்ன நடக்கு யாது நடக்கு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பொறுப்பா பார்க்கணும். கல்யாணத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில நாம பெற்றோர் மூக்க நுழைக்க கூடாது. இப்ப பாருங்க, இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறத நம்ம நான் அதை பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பிள்ளை பேரு, பிள்ளை வளர்ப்பு, திருமணம், இந்த 3 பகுதி இருக்கு அதுக்குள்ள. அதை நம்ம தெளிவா பார்க்கலாம். அதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இன்றைக்கு தோட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தோட்டம், திருமண தோட்டம். நேற்று திருமண உலகம்னு பார்த்தோம், இன்னைக்கு திருமண தோட்டம். திருமண உலகத்துல 3 பேர் தான் இருப்பாங்க. வாழ்நாள்ல எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் திருமண உலகத்துல 3 பேர் தான். அதாவது அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள 3 பேர் தான். யார் இருக்கா? ஒன்னு தேவனாகிய கர்த்தர், அப்புறம் புருஷன் மனைவி, 2 பேரை தவிர வேற யாரும் கிடையாது. இந்த திருமண உலகத்திற்குள்ள 3வது நபருக்கு இடமே கிடையாது. இன்றைக்கு பல குடும்பங்கள்ல திருமண உலகத்துல கணவன் மனைவி இல்லாம சிநேகிதிகள் உள்ள வருகிறதுனால தான், கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு உள்ள வர்றதுனால தான் நிறைய பிரச்சனை வருது. திருமண உலகத்திற்குள்ள அந்த 4 சுவருக்குள்ள 3வது நபர், அதாவது 4வது நபருக்கு இடம் கிடையாது. 3 நபர்கள், ஒருத்தர் கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க திருமண மஞ்சத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அங்க பார்க்காம இல்ல, அவர் பார்க்கிறார். ஆனா கணவனும் மனைவியும் தனியா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். 4வது நபர், அதாவது கடவுளை தவிர 3வது ஒரு நபர் கணவன் மனைவிக்கு இடையே எந்த காலத்திலும் வரக்கூடாது. இப்போ இந்த தோட்டத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த தோட்டம் எவ்வளவு நல்ல தோட்டம். திருமணம் என்பது ஒரு தோட்டம். திருமணம் என்பது ஒரு தோட்டம். உங்க தோட்டத்தை நீங்க பண்படுத்தவும் காக்கவும் உங்களுக்கு பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தோட்டம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த 8ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நேரத்து வாசித்தோம். பூமியுள்ள நாளளவும், எவ்வளவு பொருத்தமா அமையுது பாருங்க. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அப்போ ஒவ்வொருவருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு முறை வழங்கப்படுகிறது. ஒரே ஒரு முறைதான் திருமண வாழ்க்கை, ஒரே ஒரு முறைதான். திருமணத்திற்கு முன்னால தப்பு பண்ணா ரணம்தான். திருமணத்திற்கு பிறகு தப்பு பண்ணாலும் சாபந்தான். இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி திருமணத்திற்கு முன்னால தப்பு பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் இன்னைக்கு சீரழிறாங்க. உங்களுக்கு தெரியும், திருமணத்திற்கு முன்னால தப்பு பண்ணிட்டு அந்த பாவம் தொடருது. இன்னைக்கு நீங்களும் நானும் திருமண வாழ்க்கையில திருமணத்திற்கு முந்தியும் திருமணத்திற்கு பிந்தியும் தவறு பண்ணக்கூடாது. ஒருவேளை திருமணத்திற்கு முன்னால தப்பு பண்ணுனா ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்கணும், அந்த பாவத்தை அழிக்கணும், அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும். ஸோ இங்க பாருங்க, இந்த 4 காலங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததுன்னா அதை இப்படி ஓப்பன் வீடியோல பேச முடியாது. அது நீங்க தனியா வாங்க, அதற்கான ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, ஆலோசனை வழங்கப்படும். திருமணத்துக்கு முன்னால தப்பு பண்ணி அதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, நாங்க பிரிய போறோம், எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு என்றா கணவன் மனைவியுமா இந்த ஆலோசனைக்கு வந்தா அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு தெளிவா கொடுப்பார். திருமணத்திற்கு பிறகு தவறு பண்ணி இல்லறத்துல, அதாவது இந்த தோட்டத்துல பிரச்சனை வந்ததுன்னா அதற்கும் நம்ம ஆலோசனை, கிறிஸ்தவ திருமறையின் படி ஆலோசனை வழங்கி அதை சரி பண்ண முடியும். ஏன்னா மன்னிக்கிற தேவன்,
ஏன்னா மனதுருகிற தேவன், ஏன்னா பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறவர். ஆகையினால அவர் ஆலோசனை அருளுவார். அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கும்போது, திருமண ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். இப்போ பாருங்க, இந்த தோட்டம் எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட தோட்டம்? நீங்க உன்னத பாட்டு அந்த வசனத்துக்கு வாங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கி அடுத்து உன்னத பாட்டு இருக்கு. நீங்க பைபிளெல்லாம் எடுக்கிறீங்களா, திறக்கிறீங்களா, படிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா? படுத்துட்டு அப்படியே இருக்காம புஸ்தக உங்க வேதத்தை திறந்து இந்த பகுதிகளை பாருங்க. பாருங்க, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்க தோட்டத்தை ஆண்டவர் எங்க கொண்டு வந்துடுறாருன்னு பாருங்க. சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். இப்ப தோட்டத்தை ஆண்டவர் எங்க கொண்டு வர்றாரு பாருங்க. கணவன் மனைவிய ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் தோட்டம். மனைவிய அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. உன் தோட்டம் மதளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளதம் செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூர்ப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு பேர் சிங்காரவனம். அந்த தோட்டத்தை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? அது வேலிய போடப்பட்ட தோட்டம். ஒரு பெண்ணு திருமணம் ஆயிட்டா, ஒரு கணவன் திருமணம் ஆயிட்டா வேலி போட்டாச்சு. அந்த வேலியை தாண்டக்கூடாது. வேலியை தாண்டிட்டு நீங்க தவறான உறவுக்குள்ள நீங்க உறவை வச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கை செய்ய முடியாது. கட்டின பொண்டாட்டிக்கு, கட்டின புருஷனுக்கு இருதயத்துல உண்மையா இருக்கணும். இது நம்பிக்கை உறவு. 2 பேரையும் சேர்த்து வச்சு கட்டல, 2 பேருக்கும் சுவாதீனம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தனி ஆத்துமா, தனி சரீரம், தனியா சிந்திக்கலாம், செயல்பட 2 கைகள் 2 கால்கள் இருக்கு, பார்க்க 2 கண்கள் இருக்கு, பேச உதடுகள் இருக்கு, நாவு இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சுவாதீனம் இருக்கு. ஆனா சுவாதீனமா செயல்பட முடியாது. நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீங்க முத்திரிக்கப்பட்ட அந்த கிணறு. இப்போ ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் இல்லற வாழ்க்கையின் தோட்டமா மாத்துறாரு. அந்த தோட்டத்துல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாமே வாசனை தரும், கனி தரும் செடிகள் இருக்குது பாருங்க. நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவிதமான தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவிதமான கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனம். அந்த தோட்டத்துக்கு பேர் சிங்காரவனமா. இந்த உலகத்துல கர்த்தர் இல்லற வாழ்க்கையை தோட்டமா பார்க்கிறார். உங்க தோட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிங்காரவனமா இருக்கணும். அதுல வாசனை வீசணும். அதுல பழ மரங்களின் வாசனை வரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் உள்ள செடிகளுடைய வாசனை வரணும். அதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த இல்லறத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குது. வாசனை கொடுக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது. இதெல்லாம் வாசனைனாலே வாயினாலதான் இந்த வாசனையை பார்க்கணும். உங்க வார்த்தையில அவ்வளவு வாசனை இருக்கணும், இனிப்பு இருக்கணும், சுவை இருக்கணும். பாருங்க, அங்க பாருங்க, அடுத்து பாருங்க. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும். ஜீவ தண்ணீர்னா என்ன தெரியுமா? ஜீவ தண்ணீர்னா ஜீவ வழி, பிள்ளைகள் பெற்றெடுக்கிற அந்த ஜீவ வழி. அது ஜீவனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றோம். அந்த ஜீவன் நம்ம திருமண வாழ்க்கையில அந்த உறவின் மூலமாக பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அது அந்த ஜீவ வழி நின்று போகாத ஒன்று.
அது இந்த உலகம் உள்ளளவும் அந்த விதைப்பும் சீதளமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அது இந்த பூமி உள்ளளவும் நடக்கும். அதைத்தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. அங்க வளமான நீரூற்று இருக்கு, வளமான தண்ணீர் இருக்குது, அங்கே விளைநிலங்கள் இருக்குது. இப்போ பாருங்க, கர்த்தர் விதையை எடுத்து விதைச்சா அந்த விதை விருட்சமா மாறுது. கர்த்தர் மனிதனுக்கு பலுகி பெருகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம்னா என்ன தெரியுமா? பலுகி பெருகி. எதுல பலுகி பெருகணும்? நீங்க உடனே குழந்தை பெற்றிருக்கிறது மட்டும் இல்ல, பலுகி பெருகிறதுனா என்ன தெரியுமா? அன்புல, சந்தோஷத்துல, சமாதானத்துல, நீடிய பொறுமையில, விட்டு கொடுக்கறதுல, நாவடக்கத்துல நம்ம பலுகி பெருகணும். நம்ம பெருக வேண்டியது எதுல பெருகணும்? ஒருவருக்கொருவர் அன்புல பெருகணும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்புல பெருகணும், சந்தோஷத்துல பெருகணும். ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தின் உச்சத்துல நம்ம இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். சோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே அந்த தோட்டத்துல ஜீவ நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் அங்கே அவர் வைத்திருக்கிறார். நீங்க பாருங்க, பிள்ளைகள், ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தோம்னா அந்த பிள்ளை கணவன் மனைவியினுடைய உச்சபட்ச அன்பின் அடையாளம். அது ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறோம்னா அந்த பிள்ளை அந்த குழந்தைய பெற்றெடுத்த உடனே அது இருவருடைய இல்லற வாழ்க்கையினுடைய உச்சபட்ச சந்தோஷம், மகிழ்ச்சி, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாம் அந்த பிள்ளையில தான் இருக்கு. இன்னைக்கு பிள்ளை இல்லாத தம்பதிகள் எவ்வளவு தவிக்கிறாங்க தெரியுமா? கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் குழந்தை இல்லை, தவிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்து, ஜீவ வழியை கொடுத்து, அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியினுடைய உச்சபட்சமா குழந்தைகளை நமக்கு கொடுக்கிறார். நாயா பேயன்னு பிள்ளைகளை நம்ம திட்டுறோம். 1க்கு 2 3 குழந்தை போயிட்டு வந்துட்டுன்னா, பொருளாதார வசதி இல்லை, செல்வம் இல்லைன்னா, அந்த தோட்டத்துல மகிழ்ச்சி இல்லாம போயிட்டுன்னா அந்த பிள்ளைகளை நம்ம சாபமா பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தோட்டத்தை நீங்க பண்படுத்தணும், அதை காத்துக்கிறணும். நீங்க பண்படுத்தும் போது உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க தோட்டத்துக்குள்ளே கிடைக்கும். உங்க தோட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள நீங்க 2 பேரும் பண்படுத்தப்பட்டால், அதாவது இசைந்த ஆத்துமாக்களானால், இசைந்த ஆத்துமாக்கள்னா ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே யோசித்து, ஒன்றையே நீங்கள் செய்ய நீங்கள் தீர்மானிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க குடும்பம் எப்படி மாறும்? அது வலுவான ஒரு குடும்பமா, ஒரு பேர் ஆசீர்வாதமான குடும்பமா மாறும். இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாடையே எழும்பு, தென்றலே வீசு, தென்றலே வா, கந்த பிசின் வாடை என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா. இல்லறங்கிறது அது உச்சபட்ச சந்தோஷம். பரலோகத்திற்கு ஒரு அடையாளம் தான் இல்லறம். நீங்க கணவன் மனைவியும் பூலோகத்துல இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் போது அந்த உச்சபட்ச சந்தோஷத்தை அனுபவித்தீங்கன்னா, இதற்கு ஈடு இணை இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் தான் பரலோகம். பரலோகத்துல நம்ம என்ன அனுபவிக்க போறோம்? தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி. பரலோகத்துல இவைகளை நம்ம நிறைவா அனுபவிக்க போறோம். அவற்றினுடைய நிழலாட்டம் தான் பூலோகத்துல குடும்ப வாழ்க்கை. ஏன்னா பரலோகத்தை உண்டாக்கின தேவன், அந்த பரலோகத்துல அந்த தோட்டத்தை வைத்திருக்கிற கர்த்தர், அந்த தோட்டத்துலதான் ஏதேன்ல ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருந்தார். அப்போ பரலோகம் என்பது என்ன? நம்முடைய இல்லற வாழ்க்கையினுடைய ஒரு உச்சபட்சமான ஒரு வாழ்வு தான். அந்த வாழ்க்கைய இருவரும் அனுபவிக்கும்படி முழு உலகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நீங்க பாருங்க, ஏதேன்னுல பாவம் எப்படி நுழைஞ்சது தெரியுமா? நீங்க அதை பார்க்கணும். நீங்களும் நானும் அதை பார்க்கணும். இல்லற வாழ்க்கையில எப்படி சாத்தான் நுழைந்தான், 3வது நபர் எப்படி உள்ள வந்தான்,
அதாவது நான் ஆண்டவர் இருந்த இடத்துல இன்னைக்கு சாத்தான் இருக்கிறான். சர்வ வல்லவர் இருந்த இடத்துல, அவருக்குரிய இடத்துல இன்னைக்கு பாவம் இருக்கிறது. இன்னைக்கு பாவம் தான் நமக்கு பிரச்சனை. நம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் பெரிய தடை எது அப்படின்னா நம்முடைய பாவம். அதாவது ஆதாமிலிருந்து நாம் பெற்ற பாவம் தான் நம்மை இவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. அது நமக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கு. பாவம் என்ன செய்யுது? நமக்கு வர வேண்டிய சகல நன்மையும் தடுக்குது. எரேமியா 5:22 பாருங்க, அங்கே சொல்லி இருக்குது. 25 என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய அக்கிரமம் உங்களுடைய பாவம் தான் உங்களுக்கு வர வேண்டியவைகளை தடுக்கிறது, வர வேண்டிய நன்மையை தடுக்குது. அப்போ ஆண்டவர் இவ்வளவு பெரிய தோட்டத்தையும் இவ்வளவு பெரிய உலகத்தையும் படைத்து இல்லறத்துல ஒரே ஒரு தம்பதியை மாத்திரம் வச்சு அந்த தம்பதிக்கு இவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்து அவர் சொன்னாரு, உன் தோட்டத்தை பண்படுத்து, உன் தோட்டத்தை காத்துக்கொள். அப்படின்னா என்ன? 2 பேரும் ஒன்னா வேலை செய்யுங்க, 2 பேரும் ஒன்னா சந்தோஷமாயிருங்க, 2 பேரும் ஒன்றாவே செயல்படுங்க, 2 பேரும் பிரிஞ்சிடாதங்க. 2 பேரும் வேற வேற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை உடனடியா வீழ்த்திடுவான். இப்ப பாருங்க, தேவநாயக கர்த்தர் இப்படி சொன்னாரு. நீங்க அங்க பாருங்க, 18ஆம் வசனம் 2:18, ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. கணவன் மனைவி தனியாய் இருப்பது நல்லதல்ல, பிரிந்து போவது நல்லதல்ல. நீங்க மனதாலையும் பிரியக்கூடாது, உடலாலையும் பிரியக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இல்லற வாழ்க்கையில ஒரு சாபக்கேட நான் இப்போ சொல்றேன் பாருங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒரே கூரைக்கு கீழே வாழுவாங்க, ஆனா மனதால பிரிஞ்சிருவாங்க. புருஷ மேல மனைவி மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கும், குறைகள் இருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் நினைச்ச மாதிரி இந்த மனுஷன் இல்லை, இந்த மனுஷி இல்லை, இவ இப்படி இருக்கா, அவன் அப்படி இருக்கிறா, இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு போராடி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு குழந்தை 2 குழந்தைய பெத்த பிறகு சரி ஏதோ சவம் வாழும் வரைக்கும் வாழுவோம் அப்படின்னு மனதால பிரிஞ்சிருவாங்க. இல்லற வாழ்க்கையில மனதால பிரிந்த குடும்பங்களை கணக்கெடுக்கவே முடியாது. இல்லற வாழ்க்கையில மனதளவில் பிரிந்த குடும்பங்கள் தான் இன்னைக்கு எக்கச்சக்கம் திரு சபைக்குள்ளே இருக்குது, ஊழிய குடும்பங்களிலே இருக்குது. வெளிப்படையா அது ஆண்டவருக்கு தெரியும். இல்லற வாழ்க்கையில இருவரும் மகிழ்ச்சியா ஈடுபடுகிறார்களா? இல்ல. என்ன காரணம்? தங்களுடைய தோட்டத்தை பண்படுத்தல, தங்களுடைய தோட்டத்தை காக்கல. இதான் காரணம். இப்போ ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை நமக்கு என்ன? எப்பா, உன் தோட்டத்தை பண்படுத்து, உன் தோட்டத்தை காத்துக்கொள். அந்த தோட்டத்தை நீ பண்படுத்தினா அந்த தோட்டத்துல இருந்து உனக்கு வேண்டிய எல்லா பழங்களும் கிடைக்கும். இந்த தோட்டத்துல இருக்கிற இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிச்சிடாத, மற்ற எல்லாத்தையும் நீ புசி. நீ பண்படுத்து, காத்துக்கொள். இப்போ அந்த இல்லற வாழ்க்கையின் தோட்டத்தை நம்ம உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் அந்த 12 இருந்து நம்ம வாசிச்சோம். அதுல எப்படிப்பட்ட தோட்டம்னு நமக்கு ஆண்டவர் அதை காட்டுறாரு. அது கணவன் மனைவியை மட்டும்தான் குறிக்குது. தோட்டம் என்றால் கணவன் மனைவியை மட்டும்தான் குறிக்குது. இப்ப பாருங்க, ஏதேன்ல என்ன நடந்துச்சு? இங்க ஆதாமும் ஏவாளும் ஒன்றா இருந்தார்களா? மனதளவுல ஒன்றா இருந்தார்களா? இருவரும் பிரிந்திருந்தார்களா? இப்போ சாத்தான் ஏவாள்கிட்ட மாத்திரம்தான் பேசுறான், ஆதாம்கிட்ட பேச முடியல. அப்போ ஏவாள் பிரிந்திருந்தாள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஸ்திரீ இருக்கிறாள். நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் வரைக்கும் ஏவாள்கிட்ட தான் பேசுறான். ஏவாள்கிட்ட ஏன் பேசுறான்? ஏவாள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. ஏவாள்கிட்ட தான் இல்லறத்தினுடைய அச்சாணி. ஏவாள் ஒரு குடும்பத்தினுடைய அச்சாணி. ஏவாளை சுற்றி தான் அந்த உலகம் இருக்கிறது. திருமண உலகம் யாரை சுற்றி இருக்குது? இல்லாளை சுற்றி தான் இல்லற வாழ்க்கை இருக்கிறது. ஆதாமினிடத்துல பேசல, ஏவாள் இடத்துல பேசுறான். என்ன காரணம்? இல்லாள் தான் வீட்டின் சாவியை வைத்திருக்கிறாள். சாவி குத்து அவளுடைய இடுப்புல தான் இருக்கு.
இல்லாத இடத்துல தான் எல்லா விதமான இல்லறத்தினுடைய அதிகாரங்களும் இருக்கிறது. இல்லாத இடத்துல ஒரு காரியத்தை செலுத்திட்டா எல்லாமே சரியாயிரும், சொல்லி முடிஞ்சிடும். நன்மையோ தீமையோ ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து, நீ சாராள் சொல்வதை கேளுப்பா, சாராள் சொல்ல கேளு, நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத சாராள் கேட்கணும், சாராள் சொல்றத நீ கேட்கணும். இப்படிதான் இல்லற வாழ்க்கை இருக்கு. இப்போ சாத்தான் வந்து கரெக்டா பார்த்தான், கொக்கி எங்க போட்டான்? சாராள்கிட்ட போட்டான். அப்போ ஏவாள்கிட்ட போட்டான். ஏவாள் என்ன செய்யறா? பிரிந்திருந்தாள். அவ கூட ஆதாம் இல்லை. எச்சரிக்கை, நீங்க ஜெபத்துல ரொம்ப தீவிரமா இருக்கணும். பெண்கள் வந்து அதிகமா ஜெபிக்கணும். ஆண்களை விட பெண்கள் அதிகமா ஜெபிக்கணும். இல்லற வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும், கணவனுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், விழுந்து போகாம இருக்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல தான் உங்களுடைய வீடு கட்டப்படும். சாத்தான் வந்து உங்ககிட்ட தான் ரொம்ப அதிகமா வேலை செய்வான். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பங்காளி உத்தியோகம் தொந்தம் இருக்குது. ஏதேன்லே இருக்கு. ரொம்ப அதிகமா பெண்கள் இடத்துல பேசுவான். பெண்களுடைய சிந்தையில தான் காரியங்களை கொண்டு வந்து போடுவான். கணவனுக்கு விரோதமா வந்து குடும்பத்திற்கு விரோதமா சமாதானத்தை கெடுப்பான். எப்ப பேசினாலும் உங்க சிந்தையில தான் பேசுவான். கணவனிடத்துல பேச மாட்டான்னு சொல்லல. நீங்க கொடுக்கறத அவர் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி போட்டோம், ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போயிடுவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருமண தோட்டத்துல ரெண்டு பேரும் பிரிந்து இருக்க கூடாது. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய இல்லறத்தை கட்டுவோம். நம்முடைய தோட்டத்தை நம்ம அலங்கரிப்போம். நம்முடைய தோட்டத்துல நாம வந்து பலுகி பெருகுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இவ்வளவு பெரிய வாய்ப்பை இன்றும் நமக்கு குறைவில்லாம கொடுக்கிறார். கணவன் மனைவி, அழகான மனைவி, அழகான புருஷன். இந்த தோட்டம், திருமண தோட்டத்துல நம்முடைய குடும்பத்தை நம்ம வந்து என்ன செய்வோம்? பண்படுத்துவோம், காப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காமை துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய திருமண தோட்டத்தை நாங்கள் கர்த்தாவே பண்படுத்தவும் காக்கவும் கவனமாக இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, விதைப்பும் சீதளமும் மாறி மாறி உண்டாகும் இந்த தோட்டத்தில் ஆண்டவரே, நாங்கள் இருவரும் இசைந்து இருக்க, வாழ்நாள் பூரம் இசைந்த ஆத்துமாக்களாய் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.